நிலவில் 250 முறை ஏற்பட்ட அதிர்வு. இஸ்ரோவின் பிரக்யான் ரோவர் பதிவு செய்த முக்கிய தகவல். இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 2023 ஜூன் 14ஆம் தேதி நிலவின் தென் துருவத்திற்கு சந்திராயன்-3 என்ற விண்கலம் வாயிலாக விக்ரம் லேண்டரை அனுப்பியது. சிவசக்தி எனும் பகுதியில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கியது. அதிலிருந்து பிரிந்த பிரக்யான் ரோவர் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளுக்கான தகவல்களை அனுப்பியது. நிலவின் மேற்பரப்பிலிருந்து 10 சென்டிமீட்டர் ஆழம் வரை வெப்ப கவசமாக செயல்படுவதும் அந்த மண்பகுதி ஆழத்திற்கு வெப்ப கடத்தாதையும் அறிவித்தது. மண் அமைப்பில் மெக்னீசியம் தாதுக்கள் அதிகளவில் உள்ளதை உறுதி செய்தது. இதனால் நிலவு உருவான காலகட்டத்திலிருந்து மெக்னீசியம் ஒரு திரவ பிளாஸ்மாவாக செயல்பட்டிருக்கலாம் என்பதை அறிய முடிந்தது. மிக முக்கியமாக சிவசக்தி பகுதியில் 250க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதையும் பதிவு செய்துள்ளது. நிலவில் பதிவான அதிர்வுகள் பெரும்பாலும் சிறிய அளவிலானவை என்ற போதிலும் அவற்றில் சில அதிர்வுகள் பல மணி நேரம் வரை நீடித்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் நிலவின் மேற்பரப்பில் 10 சென்டிமீட்டர் ஆழம் வரை மண்பகுதியானது வெப்பத்தை கடத்தாத கவசமாக செயல்படுவதையும் ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. விண்வெளி ஆய்வில் வரலாற்று சாதனை படைத்த இஸ்ரோவின் சந்திராயன்-3 திட்டம் நிலவின் தோற்றம் குறித்த புதிய கதவுகளை திறந்துள்ளது. நிலவின் உட்புற அமைப்பு மற்றும் தொடர்நில அதிர்வுகள் துல்லியமாக காரணங்களை கண்டறியும் பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நிலவின் மேற்பரப்பில் கண்டறியப்பட்ட இந்த அபூர்வ மாற்றங்கள் மற்றும் அதிர்வுகள் உலக நாடுகளின் விண்வெளி மையங்களில் வியப்பில் ஆழ்த்தியுள்ளன.